நாட்டுச்சாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். கோவை சோமையம்பாளையம், காலப்பநாயக்கன்பாளையம், கஸ்தூரி நாயக்கன்பாளையம் ஆகிய 3 கிராமங்களில் மக்கள் 30,000 பேர் வசிக்கின்றனர். ராஜீவ்காந்தி படுகொலையை முன்னிட்டு அப்போது பல குழுக்கள் இடையே ஏற்பட்ட மோதல்களினால் இதுவரை எந்த ஒரு தேர்தலுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் அந்த 3 கிராமங்களில் கொடிக்கம்பம், பேனர், வால்போஸ்ட் என சுவர் விளம்பரம், சுவர் எழுத்துக்களும் எந்த அரசியல் விளம்பரம் இல்லாமல் இருந்து வருகிறது. இந்த நிலையில் 2026 வரும் சட்டசபை தேர்தலுக்கு வேட்பாளர்கள் ஊரின் கட்டுப்பாட்டிற்கு உடன்பட்டு நேரடியாக வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்து வருகின்றனர். இதனால் ஊர் மக்களும் இதனை கடைபிடித்து வருவதால் எங்களுக்கு நிம்மதியாக இருக்கின்றது என்கின்றனர் ஊர் மக்கள். இத்தாலி அரசு கற்பழிப்பு மற்றும் குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்பவர்களுக்கு ஆண்மை நீக்கம் தண்டனையை விதித்துள்ளது. இத்தாலி பிரதமர் ஜியோர்ஜியா மெலோனியின் முறையை பிரதிபலிக்கும் வகையில் கற்பழிப்பாளர்கள் மற்றும் குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்பவர்களுக்கு ரசாயன ஆண்மை நீக்கத்தை அறிமுகப்படுத்தும் திட்டத்தை அதிகாரப்பூர்வமாக முன்னெடுத்துள்ளது என தகவல். பிரதமர் நரேந்திர மோடி இம்மாதம் 18ஆம் தேதி கோவையில் பிஜேபி கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரை மேற்கொள்கிறார். பின் கோவை கொடிஷியாவில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க உள்ளார். பாஜக போட்டியிடும் 27 சட்டமன்ற தொகுதிகளில் பாஜக வேட்பாளர் முதல் 2 இடங்களை தவறவிட்டாலோ அல்லது டெபாசிட் இழந்தாலோ சம்பந்தப்பட்ட வேட்பாளருடன் அப்பகுதியின் மாவட்ட தலைவரையும் கட்சி பதவியில் இருந்து உடனடியாக விடுவிக்க பாஜக தலைமை முடிவு செய்துள்ளதாக தகவல். போப் ஆண்டவர் லியோ தனது மதப்பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டும், அரசியல்வாதி போல நடந்து கொள்ளக்கூடாது, ஈரான் அணுசக்தி வைத்திருப்பது சரி என்று கூறும் போப் ஆண்டவரை எங்களுக்கு பிடிக்காது என அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் நடக்க இருக்கும் சட்டசபை தேர்தல் உச்சக்கட்ட நிலையை எட்டியுள்ள நிலையில் நாளை முதல் கோடை வெயில் 106 டிகிரியாக வெப்பம் அதிகரிக்கும். மேலும் மே மாதம் வெப்ப அலை வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனால் பொதுமக்கள் நண்பகல் நேரத்தில் வெளியே செல்வதை தவிர்க்கவும், மேலும் அதிக அளவு தண்ணீர் பருகவும் அறிவுறுத்தப்படுகிறது. மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947789115 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.